வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடலடியே செல்லும் சீனாவின் கிளைடர் ஆளற்ற நீர்மூழ்கி கப்பல் ஒன்று பிலிப்பீன்ஸில் மீனவர்களின் கைகளில் சிக்கியுள்ளது. பிலிப்பீன்ஸில் உள்ள அதிகாரிகள் தமது நாட்டின் மீனவர் ஒருவரால் பிடிக்கப்பட்ட சீன தயாரிப்பு பெருங்கடல் கிளைடர் வகையை சேர்ந்த ஆழ்கடல் வாகனம் ஜூஜூவி என தோன்றுவதை ஆய்வு செய்து வருகின்றனர். 2019 மற்றும் 2020 இடையில் இந்தோனேஷியாவை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் கடலுக்கடியில் ஆழற்ற கடலுக்கடியே நடமாடிய குறைந்தது 3 ஆழற்ற கப்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இல்லாவிட்டாலும் அவையும் கடலடி கப்பல்கள் தான். இந்த ஆழ்கடல் கப்பல் வடிவமைப்பு கடல்சார் ஆராய்ச்சி பயன்பாட்டுக்காக என்பது போல வெளிப்படையாக தோன்றுகிறது. ஆனால் இவை இராணுவ பயன்பாடுகளையும் கொண்டிருக்கலாம். பிலிப்பீன்ஸில் உள்ள ஒரு தீவு மாகாணமான மாஸ்பேட்டில் உள்ள சான் பாஸ்குவால் நகராட்சியின் கடற்கரையிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மீனவர் இந்த சீன யூயூவியை தமது வலையில் சிக்கிய போது கடலுக்கு மேலே எடுத்தார். வலையில் சிக்கியது ஒரு பெரிய மீன் என்று அவர் நினைத்தாராம். சுமார் 6.5 அடி நீளம் கொண்டதாக கூறப்படும் இந்த ஆளற்ற கப்பல் முதலில் பிலிப்பீன்ஸ் தேசிய போலீசாரிடமும் பின்னர் பிலிப்பீன்ஸ் கடற்படையினரிடமும் ஒப்படைக்கப்பட்டது. முக்கியமாக மஞ்சள் வர்ணம் பூசப்பட்ட யூயூவி ஒரு டார்பிடோ எஸ்கியூ மெயின் பாடியை வைத்திருக்கிறது. அதன் பின்பகுதியில் ஒற்றை தடுப்பு மற்றும் ஸ்ட்ரிங்கர் போன்ற புரோட்ரஷன் உள்ளது. 2 பெரிய இறக்கைகள் போன்ற துடுப்புகள் உள்ளன. அவை கருப்பு உடலுடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஆளற்ற கப்பல்களின் பின்புறத்தில் HY-119 மற்றும் HY-L0119 அடையாளங்கள் உள்ளன. இணையத்தில் எங்கள் சிறந்த மூல ஆராய்ச்சியின் அடிப்படையில் HY-119 என்பது சீன நீருக்கடியில் வழி செலுத்துதல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பை குறிக்கிறது. இது ஒரு ஆண்டனா மற்றும் பார்வைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கண் கொண்டது. எங்கள் இணைய ஆய்வின் அடிப்படையில் இது கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறைக்கு பயன்படுத்தப்படலாம். சான் பாஸ்குவாலுக்கு அருகில் மீட்கப்பட்ட யூயூவி 2019 மற்றும் 2020 இடையில் இந்தோனேஷியாவில் உள்ள மீனவர்கள் குறைந்தது 3 தனித்தனி சந்தர்ப்பங்களில் மீட்டெடுக்கப்பட்டவற்றுடன் குறைந்தபட்சம் வெளிப்புறமாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தெரிகிறது. பிலிப்பீன்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவை சுற்றி காணப்படும் ஆளற்ற நீரடி கப்பல்கள் சீன கடல் விங்கடல் கிளைடர் வகை யூயூவிக்கு மிகவும் பலமான ஒற்றுமையை கொண்டுள்ளன. இது ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் அரசு நடத்தும் சீன அறிவியல் அகாடமி CASயால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இதன் தொழில்நுட்ப திறன் பற்றி சீனா ஒருபோதும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. சீவிங் கடலடி ஆளற்ற கப்பல்கள் 30 நாட்கள் வரை தொடர்ச்சியாக கடலடியை செயற்படும் என்றும் கிட்டத்தட்ட 4 மைல் ஆழம் வரை செல்ல முடியும் என்றும் கடந்த சீன அரசு ஊடக அறிக்கைகள் கூறியுள்ளன. சீனா இப்படியான நீர்மூழ்கிகளை இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதிலும் கடலடியே நடமாட விடுகிறது. குறிப்பாக நீருக்கடியில் கிளைடர்கள் மற்றும் வகையான இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பயன்படுத்தப்படலாம். உதாரணமாக நீருக்கடியில் சோனார் சென்சார் துறைகளில் நிலையான சேவையை வழங்க உதவுவதற்காக இந்த வகையான யூயூவிக்களை பயன்படுத்துவதாக அமெரிக்க கடற்படை கடந்த காலத்தில் கூறியுள்ளது. இருப்பினும் இந்த வகை யூயூவிக்கள் சமீப ஆண்டுகளில் சீனா உட்பட தொடர்ந்து உருவாக்கப்பட்ட மற்றும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வரும் மேம்பட்ட நீருக்கடியில் ஆளற்ற விமானங்களை காட்டிலும் மிகவும் வரையறுக்கப்பட்ட திறன்களை கொண்டிருக்கின்றன. சிவிலியன் ஆராய்ச்சி திறன்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையிலான கூடு பொதுவாக சீனாவில் குழப்பமடைகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. சான் பாஸ்குவால் அருகே ஒரு மீனவரால் கண்டெடுக்கப்பட்ட யூயூவி அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தது? அது செயற்பாட்டில் இருந்ததா அல்லது செயற்படுவதை நிறுத்திவிட்டு வேறு எங்காவது நகர்ந்து சென்றதா என்பது தெரியவில்லை. பிலிப்பீன்ஸ் அதன் தற்போதைய விசாரணைக்கு மேலும் உதவ நட்பு நாடுகள் மற்றும் கூட்டாளிகளை குறிப்பாக அமெரிக்காவை அணுகலாம். இவை பெரும்பாலும் கடல் ஆய்வு கப்பல் என்று சீனா அடையாளப்படுத்தும் உளவு கப்பல்களில் இருந்து இறக்கிவிடப்பட்டு இருக்கலாம். சீன உளவு கப்பல்கள் பெரும்பாலும் இந்திய கடல் எல்லைகளுக்கு அருகே முக்கியமான அந்தமான் கடல் பகுதியில் நடமாடுவது உண்டு. அதனால் அவை இந்தியாவின் கிழக்கு கடற்கரை அருகே உளவு பார்க்கலாம்.